வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது கெடா பொங்கலில் வைக்கிற மாதிரியான மட்டன் கறி குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சுக்கலாங்க. நான் 1/2 கிலோவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். இது எலும்பு சதை எல்லாம் கலந்துருக்குது. இதில் 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு உப்பு, 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இது உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு வச்சுங்க. 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு வச்சுங்க. 3 விசில் மட்டும் விட்டுறேன். மட்டன் விசில் வரதுக்குள்ளே குழம்புக்கு ஆட்டுறதுக்கு வேணுங்கிறத வணக்கிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 வரமிளகாய் போட்டுறேன். 5-6 கருவேப்பிலை, ஒரு 5 பல்லுக்கு பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு வணக்கம் மட்டும் வணக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி 2 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. இது இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைஸில் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தோம்னா ஒரு 30 வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும்னு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. ஒரு 1/4 மூடிக்கு தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெறும் கொத்தமல்லி மட்டும் அரைச்ச பொடிங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மட்டன் மசாலா வீட்லேயே அரைச்சது தான். இதை எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ கூட போட்டுருக்குறாங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அப்படி அரைக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் கடையில் விற்கிற மட்டன் மசாலா பொடியை வாங்கி போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த தேங்காயும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டேன். இது நல்லா 1 நிமிஷம் வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இது மிக்சியில் விட்டு நல்லா மையாட்ட தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே மட்டனுக்குமே 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் கொஞ்சம் இறங்கட்டும். இங்கே வணக்கி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே வேக வச்சுக்கிற மட்டனும் விசில் இறங்கிருச்சு. இப்போ குழம்ப தாளிச்சு விட்டுறலாம். குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இதை வெட்டி வச்சுருக்கிறது உள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. எடுத்து வச்சுருந்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிருச்சுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற சாந்தையுமே இதுக்குள்ளேயே ஊற்றிடலாம். இதை நல்லா கலக்கி விட்றலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கிட்டு இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் கம்மியாகுதுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுறலாம். இதையே தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா குக்கருக்கு மூடி போட்டு வச்சு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். குழம்போட பச்சை வாசமும் போயிடும். நான் இன்றைக்கி குக்கரோட மூடி போடாமல் இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி இருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. குழம்போட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10-15 நிமிஷமாக குழம்பு கொதிச்சிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த 10 நிமிஷத்துலிங்க நான் 4 டைம் குழம்பு திறந்துட்டு கிளறி விட்டேன். அப்படி கிளறி விடாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இவ்வளோதாங்க. சூப்பரான கெடா பொங்கல் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கெடா விருந்துகளில் இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு செய்வாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. Ponnu.